நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு யாரையாவது ஒருத்தரை ஞாபகப்படுத்தும். அது மாதிரி தான் எனக்கு ரசமும் எங்கள் அவ்வாவை ஞாபகப்படுத்தும். எங்கள் அவ்வா சூப்பராக ரசம் வைப்பாங்க. ரசம் வைக்கிற அன்னைக்கு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி காலையிலே வெயிலில் காய போட்டுருவாங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அது ஏன்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி புளியை விட தக்காளி நிறைய போடுவாங்க. அதனாலே என்னமோ ரசம் நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் அவ்வா இல்லை, இருந்தாலுமே எப்போ ரசம் வச்சாலுமே எனக்கு எங்கள் அவ்வா ஞாபகம் தான் வரும். நான் என் வாழ்க்கையில் அதிகமாக திட்டு வாங்கினதுமே எங்கள் அவ்வா கிட்ட தான். ரொம்ப பெர்ஃபெக்ட் லேடின்னு சொல்லலாம். மறுநாள் சமைக்கிறதுக்கு நாளே எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருவாங்க. உங்களுக்கும் இது மாதிரி யாராவது ஞாபகத்துக்கு வருவாங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி, கிஃப்ட் வாங்க தான் போயிருந்தோம். என்ன கிஃப்ட் வாங்குறதுனே ஒரே குழப்பமாக இருந்தது. அப்புறம் நாங்களும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு எனக்கு இந்த ரிங்கையும் வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஆதிரனுக்கும் இன்னும் 20 டேஸில் பர்த்டே வரப்போகுது. பர்த்டே சீரீஸ் அப்புறம் நம்ம வீடியோஸில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள். நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.